ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வெள்ளிக்கிழமை, அதாவது மாசி வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் நடந்த நிலவாசல் பூஜை வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் 4 o'clockலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து குளித்து கிளம்பிட்டு கீழே கேட்டில் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு முன்னாடியும், நம்மளோட நிலவாசல் முன்னாடியும் நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு, ஏன்னா இங்கே நிறையா தண்ணி ஊற்ற முடியாது, ஸ்டெப்ஸ் வழி அப்படியே கீழே போகும். ஸோ அதனால் ஈர துணியை வச்சு தான் துடைக்க முடியும். ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் கோலம் போட்டுட்டு பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, அது வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு. அந்த ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக காலையில் நீங்கள் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. காரணம் என்னென்னா, நிலவாசலில் குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பூஜை பண்ணாலும் உங்கள் வீட்டில் இந்த கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், எந்த ஒரு ஹோமம் பண்ணாலும், எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு கணேஷாவை வழிபட்டுட்டு, அப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் நம்ம அடுத்து நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வழிபடுவோம். ஸோ குலதெய்வத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. ஏன்னா குலதெய்வம் எப்பயுமே வாசலில் இருந்து எந்த ஒரு கெட்ட சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ளே அண்ட விடாமல் எப்பயுமே வாசலில் நின்று காக்கக்கூடிய தெய்வம் நம்மளோட குலதெய்வம். அவங்களுக்கு எப்பயுமே வெள்ளிக்கிழமை நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இல்லை பண்ண முடியலை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது கம்பல்சரி நிலவாசல் பூஜை பண்ணி அவங்களுக்கு, நம்மளோட குலதெய்வம், நம்மளோட முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும். அப்புறம் எப்பயுமே நிலவாசல் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே வெளியே எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு, வெளியே இருந்து தான் விளக்கை ஏற்றி, இல்லை நீங்கள் கற்பூரம் கட்டுறீங்கன்னா கற்பூரம் ஏற்றி நிலவாசலுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் முடிச்சுட்டு, அந்த விளக்கோட அந்த தீபம் எரியுது இல்லைங்களா, அதோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே அப்புறம் உங்கள் பூஜை அறையில் இருக்கிற விளக்கை ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு. அதே இது நீங்கள் உள்ளே இருந்து விளக்கை ஏற்றிட்டு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக நம்ம வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் அழகாக பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையும் சூப்பராக முடிச்சாச்சு. அப்புறம் சமைக்கிற வேலை தான். ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லைங்களா. ஸோ ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, புலாவ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கீரை இருந்தது. சரி, கீரை 2 நாள் வச்சா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீரை கடையல் பண்ணிவிட்டு, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா தோசை, உருளைக்கிழங்குலாம் போட்டு மசாலா தோசை பண்ணுவாங்கள்ல, ஸோ மசாலா தோசை பண்ணியாச்சு. அதுக்கு சட்னி வைக்க வேண்டியதில்லை, அந்த மசாலாவே நல்லாயிருக்கும். அதை ஸோ ஓகே போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட வெள்ளிக்கிழமை நம்மளோட மார்னிங் ரொட்டீன் விலாக் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.